சென்னை ஓஎம்ஆர் சாலையில் பேருந்து நிறுத்தத்தில் அரசு பேருந்துகள் நிற்காமல் செல்வதால் பயணிகள் மிகுந்த அவதிக்குள்ளாவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து கள ஆய்வில் ஈடுபட்ட நமது செய்தியாளர் ஆதாம் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். ஸ்டாப்பிங் இங்கே இருக்குன்னா அங்கே போய் நிறுத்துறாங்க. லேடிஸ் எப்படி போய் ஏறுவாங்க? சமைக்கிறவங்க வீட்டில் என்னத்துக்கு போய் சமைக்கிறது? 7 மணி 7:30 மணி ஆகுது. ஏன் அது மாதிரி பண்ணுறாங்க? நாங்கள் ஃப்ரீயாக கேட்கலையே, காசு தான் எவ்வளோ நாளாக டிக்கெட்டு நாங்கள் கொடுத்து வரத்துக்கு ஓகேவாக இருக்கோம். ஃப்ரீ காசு நாங்கள் கேட்கல. எதுக்கு அந்த மாதிரி நிறுத்த மாட்டுறாங்க? ஸ்கூல் பிள்ளைங்க ஏறினாலும் நிறுத்த மாட்டுறாங்க. ஒரு ஸ்கூல் பிள்ளைங்க மட்டும் தான்றாங்க. காலியாக போகுது. பஸ்ஸில் வந்து 4 பிள்ளை இருக்குது, நிறுத்தவே மாட்டாங்க. அது பாருங்கள் எவ்வளோ காலியாக போகுது, ஏற்றி நிறுத்த மாட்டுறாங்க. அப்படின்னா நாங்கள் எப்படி பிழைக்கிறது? ஆமாம், தள்ளி நிறுத்துகிறாங்க. நாங்கள் லேடிஸு காலை எடுத்து வச்சோன்னா உடனே விசில் அடித்து எடுத்துடுறாங்க. இப்போ கீழே விழுந்தா அடிபட்டதுன்னா யாருக்கு பதில் சொல்கிறது? ஓடிடுறாங்க. அதே மாதிரி பஸ் வர மாட்டேங்குது, எதுவுமே வர மாட்டேங்குது. ஹவுசிங் போல் தான் இருக்கும். பஸ்ஸு வர்றது அங்கே போய் நிப்பாட்டுறாங்க கரெக்டாக. வேறு எங்கேயும் நிப்பாட்டுறது இல்லை. நான் ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாண்ட்ண்ணா, ஆட்டோக்காரங்க போட்டால் 25 ரூபா, எங்களால் கொடுக்க முடியாது. பஸ்ஸில் போனால் 7 ரூபா. இதான் ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாண்ட் கரெக்டாக நிறுத்தினாலே போதுமே, அங்கே போய் நின்று இது பண்ணுறாங்க. பஸ்ஸுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. ரொம்ப நம்ம இப்போ ரோட்டில் கிராஸ் பண்ணி வர்றது. அதெல்லாம் டைம் கணக்கு முன்னாடி ஓட்டி வேலைக்கே போக முடியல சார். பசங்க மாதிரி டியூஷனுக்கு ஸ்கூலுக்கு போகிறாங்க. ரொம்ப டிராஃபிக்காக ரொம்ப இருக்குது. ஆனால் ஒன்றும் பண்ண மாட்றாங்க. ஆனால் அது செம்மஞ்சேரி ஆளுங்களாம் எம்மே நிறுத்த மாட்டாங்க சார். இது போன பஸ்ஸு நிறுத்த போட்டேன் பார்த்தீங்களா, பெரும்பாக்கம் பஸ்ஸு நிப்பாட்ட மாட்டானுங்க. ரொம்ப கஷ்டமாக. ஆட்டோ தான் நாங்கள் டெய்லி வரமே 20 ரூபா கொடுத்து வரோம். ஒரு நாள் 40 ரூபா சார். சாயங்காலம் 20 ஆகுது, வரத்துக்கு 20 ரூபா, 40 ரூபா போகும் நாளுக்கு. இதுமாரி சம்பாதிதான் 10,500 தான். அதையும் நாங்கள் கொடுத்துட்டாக்கா வீடு செலவு வாடகை எல்லாம் நாங்கள் பார்க்குறோம். இதுதான் சார். பஸ்ஸே நிப்பாட்ட மாட்டேன்றாங்க. ஒரு நாளைக்கு 60 ரூபா ஆகுது. அதே இங்கே வருது, பஸ்ஸே நிற்க மாட்டேறாங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகுது போக்குவரத்துக்கு வரோம். அதை பற்றி பாருங்க. ஆமாம், ஸ்கூல் பசங்களாம் ஏற முடியல. யாருமே இல்லை. இது பாரு நிற்க போதுங்க. ஒரு அடிச்சின்னு பஸ்ஸுக்காரன் நிறுத்த மாட்டேறான். அடிச்சின்னு போய் நேர்கிறான். அதுதான் சார். ஆமாம், டெய்லியும் கூட்டமாக டெய்லியும் தான். நாங்கள் வந்து ஸ்கூல்லேருந்து வரும்போது எங்களுக்கு சோழிங்கநல்லூரில் இருந்தால் சோழிங்கநல்லூர் போனால் மட்டும்தான் பஸ் நிற்குது. இங்கே வந்து ஆவினில் வந்து பஸ்ஸே நிற்க மாட்டேங்குது. அது ஒரு சிலர் மட்டும்தான் நிப்பாட்டுறாங்க. அதுவும் ஸ்கூல் பஸ்ஸில் ஸ்கூல் பசங்களை ஏற்றினாலே இறக்கி விட்டுறாங்க. பஸ்ஸே நிற்க மாட்டேங்குது. எங்களுக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதுனா அது வந்து நிறுத்தவே மாட்டாங்க. நம்ம வந்து ஸ்கூல் பசங்கன்னா அந்த ஸ்கூலுக்கு மட்டும்தான் அந்த பஸ் தான். அதில் 10 பேர் தான் இருப்பாங்க. மித்த சீட்லாம் காலியாக தான் இருக்கும். ஆனால் நம்மளை ஏறவே விட மாட்டாங்க. பஸ்ஸெல்லாம் வந்து நிறுத்த தந்தால் தள்ளி தான் நிறுத்துறாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு ஓட முடியல. பேக் வேறு ரொம்ப வெயிட்டாக இருக்கா, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் மாற்றினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ஆமாம் அங்கிள், ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஆகும். பஸ் சீக்கிரமாக வந்துச்சுன்னா நாங்கள் சீக்கிரமாக போயிடுவோம். ஆனால் அவங்க அது பஸ் வந்தாலும் நம்ம இங்கே இருக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க நிற்கவே மாட்டாங்க. அப்படி நின்னாலும் நாங்கள் ஏறுறதுக்குள்ளேயே அவங்க எடுத்துருவாங்க. பஸ்ஸெலாம் கரெக்டாக எனக்கு சில பஸ்ஸு நிற்காமையே போகும், சில பஸ் நின்று போகும். சில பஸ் என்னென்னா ஸ்கூல் பஸ் மாதிரி டூரிஸ்ட் பஸ் மாதிரி விட்டுருவாங்க. எந்த பஸ்ஸும் காலைல 7 மணிலேருந்து 9 மணிக்கு வரைக்கும் பஸ்ஸே நிற்க மாட்டேங்குது. பஸ்ஸு கிடைக்கிறதே இப்போ கஷ்டமாக இருக்குது. காலைல ஸ்கூலுக்கு போகணுன்னா நடந்து வர மாதிரி தான் இருக்குது. பஸ்ஸே கிடைக்க மாட்டேங்குது எனக்கு. ஸ்கூலுக்கு லேட்டாக தான் வர முடியுது. லேட்டாக தான் அங்கிள் ஆகுது. ஒரு நான் 3:30க்கு தான் பஸ்ஸு கரெக்டாக உள்ளக்க போகுது. 4 மணி ஆச்சுன்னா பஸ்ஸு லேட்டாக போகுது. சில பஸ்ஸு நிற்காமையே போயிடுறாங்க கண்டக்டரு. நிற்கிறதில்ல அங்கிள். லாஸ்ட்டில் கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. லாஸ்ட்டில் நிப்பாட்டிட்டு ஏறுறதுக்குள்ளே டக்குன்னு டோரை மூடிடுவாங்க. ஸ்கூல் பசங்க ஏறுறதுக்குள்ளே. இப்போ பஸ்ஸே ஒழுங்காக வர்றதில்ல அங்கிள்.